திண்டுக்கல் நகரில் ஆள் இல்லாமல் பூட்டிய இடியும் நிலையில் இருக்கும் வீடுகளில் மாநகராட்சி அதிகாரிகள் எச்சரிக்கை நோட்டீஸ் ஒட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் நகரில் பெய்யும் மழையால் பல இடங்களில் பழைய கட்டிடங்கள் இடிந்து விழுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிச்சை மொகைதீன் சந்தில் பழைய வீட்டின் 2வது மாடியின் முன்பகுதி இடிந்து விழுந்தது. அந்த நேரத்தில் யாரும் இல்லாததால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இதைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாநகராட்சி சார்பில் இடியும் நிலையில் உள்ள 66 கட்டடங்களை அப்புறப்படுத்த கோரி அதன் உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி பலரும் வீட்டை கட்டி வைத்துவிட்டு ஆண்டு கணக்கில் வெளி மாவட்டம், வெளிநாடுகளில் வசிக்கின்றனர். பராமரிப்பின்றி இருக்கும் வீடுகளிலும் பழங்கால வீடுகள் அதிகளவில் உள்ளது. இதுவும் இடியும் நிலையில் இருப்பதால் அதையும் அடையாளம் கண்டுபிடித்து அகற்ற மாநகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரன் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து திண்டுக்கல் நகரின் பல்வேறு பகுதிகளில் ஆள் இல்லாமல் இருக்கும் பழைய வீடுகளை கண்டறிந்து அதன் மீது நகரமைப்பு அதிகாரிகள் எச்சரிக்கை நோட்டீஸ் ஒட்டி வருகின்றனர். இதை உரிமையாளர்கள் அப்புறப்படுத்தாவிட்டால் மாநகராட்சி நிர்வாகமே தாமாக முன்வந்து கட்டடங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க உள்ளது என மாநகராட்சி நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.